அண்மை செய்தி. திமுக கூட்டணியில் இணைந்ததை தேமுதிகவினர் கொண்டாடி வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தேமுதிகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகத்தில் கொண்டாடி வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். தேமுதிக இன்று திமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேமுதிக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை கொடுத்தும் கொண்டாடி வருகின்றார்கள். அதாவது ஒரு புதிய கூட்டணி அமைந்திருக்கிறது. 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்று இரண்டு தரப்பிலும் பெரும்பான்மையான நிர்வாகிகள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் அது நடக்காமல் போனது. இந்த 2026 அதாவது 10 ஆண்டுகள் கழித்து அந்த கூட்டணி மீண்டும் அமைந்திருக்கிறது. எனவே இது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று அந்த நிர்வாகிகள் பேட்டி கொடுக்கிறார்கள். அதே போல கேப்டன் விஜயகாந்த் மறைந்த போதும் தமிழக அரசாக திமுக அரசு இருந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்கள் பல்வேறு உதவிகளையும் கொடுத்தார்கள். பேரணி செல்வது, அதே போல அரசு சார்பில் மரியாதை செய்வது என்று பல்வேறு விஷயங்களை செய்து கொடுத்தார்கள். எனவே திமுக மற்றும் தேமுதிக இடையே ஒரு இணக்கம் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் கலைஞர் இருந்தபோது கேப்டன் விஜயகாந்துடன் அவர் நல்ல நட்புறவிலே இருந்தார். விஜயகாந்த் சினிமாவில் இருந்த போதும் கூட அவர் கலைஞருடன் நல்ல நட்புறவிலே தான் இருந்தார். எனவே அந்த பழைய நட்பு மீண்டும் தொடர ஆரம்பித்திருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இது எங்களுக்கு புதிய உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது என்று தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பேட்டி கொடுக்கிறார்கள். ஏற்கனவே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து இந்த கூட்டணி அமைந்ததற்கான காரணம் உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். எனவே எத்தனை சீட்டுகள் என்பதை திமுக தான் அறிவிக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். 22ஆம் தேதிக்கு பிறகுதான் பேச்சுவார்த்தைகள் முழுமையாக தொடங்கி ஒவ்வொரு கட்சியுடனும் எத்தனை சீட்டுகள், அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எது எது என்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். எனவே தற்போது கிடைக்கக்கூடிய தகவலின்படி தேமுதிகவிற்கு 6+1 என்ற அடிப்படையில் சீட்டுகள் கிடைக்கும் என்று தெரியக்கூடிய நிலையில் திமுக தொண்டர்களை போல தேமுதிக தொண்டர்களும் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை கொடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.